ஓகே, வீட்டில் நெய் பண்ணி உருக்கி சாப்பிட்றதுனால என்ன யூஸ்? சுத்தமான நெய்ப்பா இது. மிக்சிங் இருக்காது. ஒருத்தர் நம்ம கடையில் வாங்கினோம்னா கடையில் வாங்கினா கொஞ்சம் மாவெல்லாம் வெயிட்டுக்கு வேண்டிய மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏதாவது மாவை கடலை மாவல்ல இந்த அரிசி மாவை செய்வாங்க. நம்மளாம் ஒன்றுமே இருக்காது. நம்ம சுத்தமான நெய்யாக இருக்காது. ஓகே, அவ்வளோ. அதுதான் வித்தியாசம். டேஸ்ட்டு, ஸ்மெல்லு இந்த வித்தியாசம். ஒவ்வொரு கம்பெனியில் வந்து ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் பண்ணி வெண்ணெய் எடுத்தோன்னா ஒரு சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து காஞ்சிட்டு எப்போ நீங்கள் முருங்கைக்கீரைலாம் போடுவீங்க? முருங்கைக்கீரை பார்ப்பா கொஞ்சம் இது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது. ஃப்ரீசரில் வச்சு வச்சதுனால ஃப்ரீசரில் வச்சதான் இருக்குது. இது ஆன பிறகு இந்த ஒரு மாதிரி சத்தம் வரும். நான் போடும்போது. ஓகே, இது எவ்வளோ நேரம் ஆகும் வீட்டில் பண்ணுறதுக்கு? நெய் ரொம்ப கஷ்டமா வீட்டில்? நெய் நம்ம ஆடை எடுத்து ஒரு 2 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததுன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு அந்த ஆடை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பின்ன நம்ம நாளைக்கு கலக்கணும், நாளைக்கு கடையலாம் அப்படிங்கும்போது முதல் நாள் ராத்திரி இதோடு தயிர் ஊற்றி வச்சிடறோம். ஓகே, வச்சுட்டு அடுத்த நாள் தயிர் சிலுப்பி மிக்சியில் போடலாம். உங்களுக்கு எப்படி சொன்னாங்க, நான் கையில் தான் சிலுப்புவேன். கையில் சிலுப்பி வெண்ணெய் வந்துடும். அந்த வெண்ணெய் இந்த மாதிரி உரிக்கிறது. ஓகே, அந்த மோர் வந்து நீங்கள் இப்போ இந்த வெயில் காலமாக இருக்கிறதுனால அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, குடிச்சுக்கலாம். குடிக்கலாம். அதுதான் இந்த கொதிக்கிறது வந்து நிற்கணும். ஆமாம், மெந்து அப்படியே பிளெயின் ஆகிடும். ஆமாம், அப்படி தனி இந்த ஸ்டேஜில் போட வேண்டியது. வெடிக்கவே இல்லை. வெடிக்கல. ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நெய்யே அப்போ தான் டேஸ்ட்டு. ஆமாம், நெய்க்கு ஸ்மெல்லுக்கு இது போடுறோம். நம்ம டேஸ்ட்டுக்கு சாப்பிடலாம். ஆமாம். இப்போ வெடிக்குது, லேட்டாக வெடிக்குதுங்க. இல்லை விலையேர்னு இப்போ லைட்டாக ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் எல்லோ. கிடைக்காதனா நீங்கள் கருவேப்பிலை முருங்கைக்கீரை கிடைக்காது, என்ன பண்ணுறது, அது போடுவோம். பொங்கி வருமா? பொங்கி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவீங்களா? இல்லை, ஆஃப் பண்ண கம்மி பண்ணிடுவோம். வடச்சட்டிக்கு மேலே வந்துடும். ஓகே, வீட்டு நெய் எல்லோ கலர் முன்னாடி பனியன் கலர் வரும். எல்லோ கலர் மஸ்டர்ட் எல்லோ. மஸ்டர்ட் கலர் இருக்கும். அவ்வளோதான். ஆறணும், நல்லா ஆறணும். நல்லா ஆறின பிறகு டப்பாவில் போட்டு ஸ்டீல் டப்பாவில் போட்டு